ஹலோ, வணக்கம். நான் உங்களுக்கு ஒரு கதையை தமிழில் சொல்ல போகிறேன். கேட்கலாமா? ஒரு நாள் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவ அப்பா அம்மா சொல்லுதெல்லாம் ஓகேன்னு சொன்னான். அவ பெருசாயிட்டு பொய் சொன்னதுக்கு ஆரம்பிச்சான். அவ பொய் சொல்றது அவன் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவனுக்கு சொன்னாங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அது தப்புன்னு சொன்னாங்க. ஆனா அவ கேட்கல, பொய் சொல்லிட்டே இருந்தா. அவ டிகிரி முடிச்சிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போனான், ஆஃபீஸ்க்கு. அவனுக்கு ஜாபும் கிடைச்சிட்டு ஆஃபர் லெட்டரும் கொடுத்தாங்க. அந்த ஆஃபர் லெட்டரை ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸுக்கு போனால் அங்கே ஆஃபீஸ் இல்லை. ஆஃபீஸுக்கு பதில் அங்கே ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு. அவனு சோகமாக வீட்டுக்கு போனான். அவன் சோகமாக இருந்தது பார்த்து அவங்க அம்மா அப்பா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அங்கே ஒரு ஷாப்பிங் மால் இருந்துச்சு, அந்த ஆஃபர் லெட்டர் அட்ரஸில் அங்கே ஆஃபீஸ் இருந்தல, அது எல்லாத்தையும் சொன்னான். அப்போ அவங்க அப்பா அம்மா சாமி கிட்ட அப்புறம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்ன சொன்னாங்க. அவ சாமி கிட்ட அப்புறம் அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டான். அப்போ அவங்க அப்பா அம்மா சொன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், நீ என்ன கொடுத்தாலும் அது உனக்கே வாபஸ் வரும். இதில் என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம எப்போவுமே பொய் சொல்லக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், நாம் என்ன கொடுத்தாலும் அது நம்மளுக்கே வரும். வணக்கம். இது உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். If you like this video, like, subscribe, share. Bye.